விஜய் மீது குற்றச்சாட்டுகளுடன் அவருடைய சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜயால் தான் கட்டுப்படுத்தப்படுவதாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டுக்குள் வாழ அனுமதிக்க வேண்டும் என்றும் சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நீதிமன்ற படியேறினால் வீட்டில் இடமில்லை என்று விஜய் கூறியதாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பரஸ்பர விவாகரத்திற்கு விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அடிப்படை உரிமைக்காக விஜயின் சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா நீதிமன்ற படியேறியிருக்கிறார். பெண்கள் உரிமை பேசும் ஒரு தலைவர் தனிநபர் அல்ல. விஜயால் அச்சுறுத்தல், வீட்டில் அனுமதிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயால் அச்சுறுத்தல், வீட்டில் அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் விஜயின் சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அடிப்படை உரிமைக்காக அவர் நீதிமன்றம் படியேறியிருக்கிறார். பெண்கள் உரிமை பேசக்கூடிய ஒரு தலைவர் தனிநபர் அல்ல என்பது கருத்தாக இருக்கிறது. விஜயால் அச்சுறுத்தல், வீட்டில் அனுமதிக்க வேண்டும் என்று சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரத்துக்கு அருகில் இருப்போர் கூடுதல் பொறுப்புக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். விஜயின் மன உறவு விவகாரம் இனியும் தனிநபர் விவகாரம் அல்ல என்ற கருத்தும் சமூகத்தில் நிலவுகிறது. அதிகாரத்துக்கு அருகில் இருப்போர் கூடுதல் பொறுப்புக்குரியவர்கள் என்ற கருத்தும் நிலவுகிறது. விஜயின் மன உறவு விவகாரம் இனியும் தனிநபர் பிரச்சனையாக பார்க்கப்படாது என்ற கருத்து நிலவுகிறது. பொதுவாக பொதுவாழ்வில் இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதிகாரத்துக்கு அருகில் இருப்பவர் கூடுதல் பொறுப்புக்குரியவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். அந்த வகையில் விஜயின் மன உறவு விவகாரம் இனியும் தனிநபர் பிரச்சனையாக பார்க்கப்படாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதிகாரத்துக்கு அருகில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புக்குரியவர்களாக பார்க்கப்படும் நிலையில் விஜயின் மன உறவு விவகாரம் இனியும் தனிநபர் பிரச்சனையாக பார்க்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. விஜய் மீது குற்றச்சாட்டுகளுடன் அவருடைய சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜயால் தான் கட்டுப்படுத்தப்படுவதாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டுக்குள் வாழ அனுமதிக்க வேண்டும் என்றும் சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சட்டப்பூர்வ மனைவியால் உரிமை பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தனிநபர் எல்லையிலிருந்து விஜயின் மன உறவு பொது விவாகரமாகி இருக்கிறது. சட்டப்பூர்வ மனைவி இருக்கும் போதே மனத்துக்கு மீறிய உறவில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பூர்வ மனைவியால் உரிமை பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய வீட்டில் வாழ அனுமதி தர வேண்டும் என விஜயின் சட்டப்பூர்வ மனைவி தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டிஷ் பிரஜையான தனக்கு இங்கே வீடு இல்லை என்றும் விஜயின் சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டில் வசிக்கவே நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் சட்டப்பூர்வ மனைவி. தனிநபர் எல்லையை கடந்து விஜய் விவகாரம் பொதுவெளியில் வந்திருக்கிறது. தமிழக முதல்வர் பதவி நோக்கி நகரக்கூடியவர் ஒருவர் தனிநபர் பிரச்சனையாக பார்க்கப்படாது. விஜயின் சட்டப்பூர்வ மனைவி மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சொந்த வீட்டில் வசிக்கவே சட்டப்பூர்வ மனைவி நீதிமன்றத்தை நாடும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மனம் தாண்டிய உறவு விவகாரம் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. நீதிமன்றம் சென்றால் வீட்டில் இடமில்லை என்று விஜய் கூறியதாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நான் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவள் என்றும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த வீட்டை விட்டால் இந்தியாவில் தனக்கு வேறு எங்கும் வீடு கிடையாது என்றும் சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் சென்றால் வீட்டில் இடமில்லை என்று விஜய் கூறியதாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தான் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவள் என்றும் இந்த வீட்டை விட்டால் இந்தியாவில் வேறு வீடு இல்லை என்றும் சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயின் சட்டப்பூர்வ மனைவி சங்கீதா மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சொந்த வீட்டில் வசிப்பதற்கே அவர் நீதிமன்றத்தை நாடும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விஜயின் மனம் தாண்டிய உறவு விவகாரம் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. விஜயின் சட்டப்பூர்வ மனைவி சொந்த வீட்டில் வசிக்கவே நீதிமன்றத்தை நாடியிருப்பதன் மூலம் விஜயின் மன உறவு விவகாரம் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. விஜயின் மனம் தாண்டிய உறவு விவகாரம் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. சொந்த வீட்டில் வசிக்கவே சட்டப்பூர்வ மனைவி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். நீதிமன்றம் சென்றால் வீட்டில் இடமில்லை என்று விஜய் கூறியதாக சங்கீதா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்.